அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 2004 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் குறித்த 51 ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக கர்நாடக தேர்தல் குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன். இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி நிறுவனம் IPDS பிரைவேட் லிமிடெட் சார்பில் முதல் முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல் கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கே இருந்த தகவல்கள் கொடுத்த அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு 51வது ஆய்வு. இந்த ஆய்வின் ஒரு பார்ப்பது 543 பாராளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிறேன். இதுல குறைஞ்சபட்சம் 10 சீட்டு முன்ன ஒரு மூலையே கம்மியாக வராது, குறையாது. ஸோ கண்டிப்பாக இந்த முறை இந்த ஆய்வு நிச்சயமாக வெற்றி பெறும். ஸோ அப்படி இருப்பது முதற்கட்டமாக ஒவ்வொரு மாநிலமாக நான் வந்துடுறேன். ஆந்திர பிரதேஷ் லோக்சபா பார்த்தீங்கன்னா என்டிஏ மொத்த சீட்டு வந்து 25 சீட்டு. என்டிஏ வந்து 14 16 சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ கூட்டணி நில், அதர்ஸ் 6 9 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டேட் பார்ட்டி வைஸா பார்க்கிற போது டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 10 12 தொகுதிகளும், ஒய்எஸ்ஆர்சிபி 6 9 தொகுதிகளும், பிஜேபி 2 3 தொகுதிகளும், ஜேஎஸ்பி 1 தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஆந்திராத்தினுடைய கள நிலவரம். அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு, பிஜேபி மட்டும் 2 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அசாம் லோக்சபா மொத்த சீட்டு 14, என்டிஏ வந்து 2 3 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்குற போது பிஜேபி 10 11 தொகுதிகளும், ஐஎன்சி 2 தொகுதிகளும், ஏஐயுடிஎஃப் 1 2 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பார்க்குற போது 40 தொகுதிகளில் என்டிஏ வந்து 18 21 தொகுதிகளும், ஐஎன்சி நில்லும். அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 4 8 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அதில் பிஜேபி 14 5 தொகுதிகளும், ஜேடியு 9 11 தொகுதிகளும், எல்ஜேபி 2 4 தொகுதிகளும், ஆர்ஜேடி 2 4 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் வந்து சத்தீஸ்கர் மொத்த தொகுதிகளும் 11 தொகுதிகள். என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. பிஜேபி வந்து 6 11 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி 5 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் வந்து யாரும் இல்லை. அப்புறம் கோவா லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா 2 பாராளுமன்ற தொகுதிகள். அதில் பிஜேபி 1 2, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26 தொகுதி. அதில் பிஜேபி 26 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதியில் வந்து பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல பிஜேபி 4 7 தொகுதிகளும், ஐஎன்சி 3 6 தொகுதிகளும், பொது எதுவுமே இல்லை. இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல மொத்த தொகுதிகள் 4, அதுல பிஜேபி 4, அதர்ஸ் வந்து நில்லு, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் வந்து 14 தொகுதிகள். அதுல என்டிஏ 1, ஐஎன்டிஏ வந்து 1 2, அதர்ஸ் வந்து நில்லு. அதுல வந்து பார்ட்டி வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11 12 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து நில்லு, ஜேஎம்எம் 1 2 தொகுதிகளும், ஏஐஎஸ்யூ 1 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை.